கர்ஜிக்கும் சிங்கத்தின் தோற்றம். கார்ல் மார்க்ஸை பாருங்க, அப்படியே எப்படி இருக்கும் பாருங்க, அந்த தாடி, அந்த முடி, அந்த மீசை. ஒரு சிங்கம் சிலிர்த்து நிற்கிற போது எப்படி இருக்குமோ அதை போன்ற ஒரு தோற்றம். கலைஞர் ஒரு கவிஞர் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று? கார்ல் மார்க்ஸை பார்க்கிற போது ஒரு சிங்கத்தை போன்ற தோற்றம் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்ஜிக்கும் சிங்கத்தின் தோற்றம், கண்களிலோ கனிவும் துணிவும். அவருடைய கண்களை பாருங்க, அதுல கனிவு இருக்கிறது. பாட்டாளி மக்களின் மீது பொழிகிற கனிவு இருக்கிறது. முதலாளி வர்க்கத்தை எதிர்க்கிற துணிவு இருக்கிறது. கண்களிலோ கனிவும் துணிவும். அர்ச்சித்து வாழ்வதுவோ முதலாளி வர்க்கத்தை என முதலாளிகளை பாராட்டி போற்றி சுதிபாடி புகழ்பாடி அவன்கிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடு வாழ்வதா கூடாது. அர்ச்சித்து வாழ்வதுவோ முதலாளி வர்க்கத்தை என ஆர்த்தெழுந்த எழுத்துக்கு வித்திட்ட மேதை கார்ல் மார்க்ஸ் ஒரு புத்தகம்.